எக்ஸாம்பிள் 10.19 சால்வ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 2x ப்ளஸ் 3y இன்ட்டு dx ப்ளஸ் y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு dy பை dxக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம், இன்னொரு டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். இந்த y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய்ங்கிறத லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். இந்த ஹோல் டேர்மை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ மைனஸ் ஆகிடும் இன்ட்டு dx. ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் மேலே அப்படியே ரிட்டைன் ஆகும், இது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3y டிவைடட் பை y மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம் அப்படின்னா ஹோமோஜினியஸாக இல்லையாங்கிறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக txனும் ஒய்க்கு பதிலாக tyன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். இந்த சப்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் ரஃப் ஒர்க்கில் பண்ணிவிட்டு அதை ஹோமோஜினியஸாக இல்லையாங்கிறது எழுதினா போதும். ஓகேவா? ஸோ மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு tx ப்ளஸ் 3 இன்ட்டு ty டிவைடட் பை ty மைனஸ் tx which is equal to minus of t வெளியில் எடுத்துருங்க 2x plus 3y divided by t வெளியில் எடுத்துட்டிங்கன்னா y minus x. t கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலாக எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் மாதிரியே கிடச்சிருச்சு. ஸோ இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீட் பண்ணுவோம்? ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் dy by dxக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? put y is equal to vxன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy பை dx விச் இஸ் ஈக்குவல் டு 2 வேரியபிள் இருக்கிறதுனால v அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 1 கிடைக்கும். ஸோ 1 இன்ட்டு v ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv பை dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3y டிவைடட் பை y மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே y இஸ் ஈக்குவல் டு vxன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே yக்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம்? vxங்கிறத சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? vxங்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இங்கே ரெண்டுத்துலேயுமே x காமனாக இருக்குது. ஸோ x எடுத்துடலாம். ஸோ 2 ப்ளஸ் 3vன்னு இருக்கும் டிவைடட் பை இங்கேயும் x காமனாக இருக்குது, அதையும் வெளியில் எடுத்துட்டோம்னா v மைனஸ் 1ன்னு இருக்கும். இப்போ எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் 3v டிவைடட் பை v மைனஸ் 1ன்னு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv பை dxன்னு இருக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த v இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு நம்ம v தனியாக எக்ஸ் தனியாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இங்கே எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெறும் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மைனஸை உள்ளே வேணால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் 3v டிவைடட் பை v மைனஸ் 1. இந்த ப்ளஸ் v அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் v. இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 2 மைனஸ் 3v மைனஸ் v இன்ட்டு v மைனஸ் 1 டிவைடட் பை v மைனஸ் 1. ஒரே ஸ்டெப்லேயே நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம். சில நேரத்தில் நம்ம மைனஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ண மறந்துடுவோம். அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப்பை போடுறதுனால தப்பு கிடையாது. ஓகேவா? மைனஸ் 2 மைனஸ் 3v இந்த மைனஸ் வியோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் v டிவைடட் பை v மைனஸ் 1. இப்போ வேறு v ஸ்கொயரில் ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் v ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 3v இருக்குது ப்ளஸ் v இருக்குது. ஸோ மைனஸ் 2vன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 2 இருக்குது டிவைடட் பை v மைனஸ் 1. ஓகேவா? இங்கே மைனஸ் எல்லாத்தையும் காமனாக வெளியில் எடுத்துருங்க. ஸோ மைனஸ் ஆஃப் v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 டிவைடட் பை v மைனஸ் 1ன்னு இருக்குது. இப்போ v எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். எப்போவுமே இந்த dv dxங்கிறது நியூமரேட்டரில் இருக்கணும். ஸோ இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? இங்கே v மைனஸ் 1 டிவைடட் பை v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ப்ளஸ் 2 இருக்கட்டும் இன்ட்டு dv. இந்த மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அதை ரைட் ஹேண்ட் சைடில் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம மைனஸ் ஆஃப் இந்த எக்ஸ் டிவைடட் பை dx அந்த பக்கம் போகும்போது dx பை எக்ஸ்ன்னு ஆகும். ரெண்டு பக்கமும் அப்படியே இன்டகிரேஷன் பண்ண வேண்டியதான். இப்போது இந்த டேர்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்குவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு நியூமரேட்டர் வருதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த கண்டிஷன் முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2v ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஸோ இங்கே vங்கிற டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட்டில் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 2v + 2ன்னு கிடைக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம அதே மாதிரி அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு நியூமரேட்டரில் இங்கே என்னது இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 2v கிடச்சிருது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து -1ன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். v - 1ன்னு இருக்கு இல்லையா, இப்போ இதை நம்ம ஜஸ்ட்டு 2v வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்போ இதுவும் 2ன்னு மாறிடும். அப்போ 2v - 2 டிவைடட் பை 2ன்னு வேணும். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து 2v + 2ன்னு வேணும் இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு +2ஆல் ஒரு +2ங்கிறது அடிஷன் பண்ணி +2 and -2 இது பண்ணும்போது நம்மளுக்கு என்னது வேல்யூ மாறாது இல்லையா, அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு +2 ஆட் பண்ணிக்கிட்டு -2வையும் ஒன்று சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வேல்யூ மாறாது. எதெல்லாம் நான் எனக்கு வேணுமோ அதெல்லாம் ஒரு பக்கமாக நான் குரூப் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு 2v + 2ங்கிறது எனக்கு தேவை, அதை நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இந்த -2 எல்லாம் சேர்த்து நான் அது -4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு வேல்யூ மாறாது இல்லையா, அதனால் இந்த இடத்துல உள்ள மேலே நியூமரேட்டரை நான் இந்த டோட்டல் டேர்மால் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு வேல்யூ மாறாது. இன்டகிரேஷன் ஆஃப் 2v + 2 -4 டிவைடட் பை v² + 2v + 2 which is equal into dv equal to minus integration dx by x. ஓகேவா, இது புரியுது இல்லையா, 2v + 2 அதாவது இங்கே டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்ததுன்னா நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுக்கலாம். அதுக்காக நான் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது, 2v + 2ன்னு கிடைக்கிது. அதாவது vங்கிறது இருக்குது ப்ளஸ் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படியாவது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி முன்னாடி மல்டிப்ளை பண்ணுற கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதையும் நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம அதை மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்ணி நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, எனக்கு 2v + 2 வேணுங்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, v - 1 ஒட்டு மொத்தத்துக்குமே நான் என்ன செஞ்சுக்கிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 2v - 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்னது v - 1ன்னு இருக்குது, அதனால் 2v - 2ன்னு வருது. ஆனால் எனக்கு தேவை 2v + 2ன்னு தேவைப்படுது. அப்போ நான் எனக்கு +2 வேணும்னா என்ன செஞ்சுக்கணும், ஒரு -2வையும் +2வையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு வேல்யூ மாறாது. ஒரு +2 ஆட் பண்ணிவிட்டு -2 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த -2 தனியாக அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு வேல்யூ மாறாது. -2வும் +2வும் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். இங்கே -2 இருக்குது, அதே மாதிரியே இங்கே கிடச்சிருச்சு. ஓகேவா, வேல்யூ மாறல. நான் இதை தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கிறேன், இதை தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ 2v + 2ங்கிறது ஒரு டேர்மாகவும் -4ங்கிறத சேர்த்து தனியாக வச்சுக்கிறேன். ஓகேவா, எனக்கு இப்போ வேல்யூ மாறாது. நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு நியூமரேட்டர் கிடச்சிடும். இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த டேர்ம் தனியாகவும் எகெயின் இந்த டேர்ம் தனியாகவும் நான் பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா, ஏன்னா மேலே நியூமரேட்டரில் +ஆலேயோ -ஆலேயோ செப்பரேட் ஆகிருக்கிற டேர்ம்ஸ் என்னது இண்டிவிஜுவலாக டினாமினேட்டருக்கு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அது மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் பிரித்து எழுதிக்க போகிறேன். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் 2v + 2 டிவைடட் பை v² + 2v + 2 into dvன்னு தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். இந்த 1/2 இங்கேயும் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 1/2 into இன்டகிரேஷன் 4, இந்த மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா, டிவைடட் பை v² + 2v + 2 into dv ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் dx by x. இப்போ எனக்கு வேல்யூ மாற போகிறது கிடையாது. இந்த மாதிரி பிரித்து எழுதுறதுனால எனக்கு ஆன்சர் நான் ஈஸியாக கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மை 1/2 லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், நியூமரேட்டர் கிடச்சிருது, அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை இதே ஃபேக்டர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ நியூமரேட்டர் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை ஃபேக்டராக மாற்ற முடியும்னு பார்க்குறேன், ஃபேக்டராக மாற்ற முடியல. அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட் படி நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகேவா, v² + 2v + 2ன்னு இருக்குது. ஸோ v இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் டிவைடட் பை 2 என்ன வருதுன்னு பாருங்கள், 1ன்னு வரும். ஸோ அந்த 1 இந்த v அதுக்கு என்ன டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் ரெண்டுத்தையும் ப்ளஸ் இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைனை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ளஸ் இங்கே டிவைட் பண்ண டேர்ம் அந்த ஹோல் ஸ்கொயர் -1² இங்கே கடைசியாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர். ஸோ 2 - 1 1. ஓகேவா,
இப்போ v + 1 the whole square + 1 square. இது மாதிரி தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, இந்த v ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து கண்டிஷனே அதுதான் என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அது என்ன நம்பரோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும் த்ரூ அவுட், மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஓகேவா? இல்லைனா காமனாக எடுத்துக்கங்க. காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேர்ம் வரும். இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் 1ங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த டேர்ம் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 2vன்னு இருக்கு இல்லையா, அந்த டேர்மில் என்ன கோஎஃபிஷியன்ட் விக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். வர்ற ஆன்சரை தான் என்ன செஞ்சுக்கிறோம், a + b ஹோல் ஸ்கொயருக்கு. இது a, இந்த டேர்ம் வந்து b. ஓகேவா? நடுவில் இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைனை தான் இங்கே போட்டுக்கிறோம், இந்த ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன நம்பரால் நம்ம ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணமோ அதே நம்பரை என்ன செய்கிறோம், -1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இங்கே கடைசி உள்ள டேர்ம் எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ 2 - 1ங்கிறது 1. ஸோ 1 ஸ்கொயர். இப்போ வந்து நம்மளுக்கு x² + a ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ x² + a ஸ்கொயருங்கும்போது இந்த 4/2 வெளியில் எடுத்துருங்க. இப்போ இன்டகிரேஷன் dx/x² + a ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/a tan inverse of x/a. ஓகேவா? அதுதான் இங்கே போட போகிறோம். ஸோ 1/aங்கிறது என்னது இந்த இடத்துல 1. ஓகேவா? 1 / 1 into tan inverse of x/a. xங்கிறது என்னது இங்கே v + 1 divided by a. ஓகேவா? which is equal to minus integration of dx/xங்கிறது log x. எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செய்வோம், log cங்கிற கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். 1/2 log of v² + 2v + 2 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க. அப்போ என்ன கிடைக்கும், -2 tan inverse of v + 1 equal to log, இங்கே இது ரெண்டும் மைனஸில் இருக்கு இல்லையா log, அதனால் டிவிஷனில் வந்துடும். மைனஸில் இருக்கிற டேர்ம் வந்து டினாமினேட்டரில் வந்துடும், c/x. இப்போது நம்ம கடைசியாக ஃபைனலாக என்ன செஞ்சுக்கணும், y = vxன்னு எடுத்தோம். அப்போ vக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கணும், y/xன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1/2 log of எங்கெல்லாம் v இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், y/xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இங்கே v² இருக்கிறதுனால y² / x². இங்கே 2y/x + 2 - 2 tan inverse of v + 1ன்னு இருக்கு இல்லையா, vங்கிற இடத்துக்கு பதிலாக y/x + 1 which is equal to log c/x. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா?